வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கம் மீது எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. இலங்கைக்கு சர்வதேச தலையீடு அவசியமில்லை. வெளிவிவகார அமைச்சர் திட்டவட்டம். வெளிநாடொன்றில் ஈழத்தமிழ் பெண்ணொருவருக்கு முதல் முறையாக கிடைத்துள்ள முக்கிய பதவி. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழில் போராட்டம். விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. கையும் களவுமாக சிக்கிய அரசு அதிகாரி. அம்பலமான பாரிய மோசடி. செம்மணியில் தொடரும் அவலம். புதிய இடத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோடு. 20 வயது பெண்கள் தேசிய அணியில் மகாஜனா வீராங்கனைகள் பங்கேற்பு. சுகையினத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கரக்கட்டா. தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மறுசீரமைக்கப்படும் என உறுதியளித்திருந்து ஜனாதிபதி அனுரகுமார அந்த உறுதிமொழியை நிறைவேற்றாது IMFின் நிபந்தனைகளை நிறைவேற்றி வருகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ரணில் அரசு செய்து கொண்ட ஒப்பந்தம் நாட்டுக்கு ஏற்புடையது அல்ல எனவும் தாம் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்திருந்தார். எனினும் தற்போது ஒப்பந்தத்தை மாற்ற முடியாது. அவ்வாறு செய்தால் அது பிரச்சினைக்கு வழிவகுக்கும் எனவும் நடைமுறையிலிருந்து ஒப்பந்தமே முன்னெடுத்து செல்லப்படும் எனவும் ஜனாதிபதி கூறி வருகிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாததால் 4ஆம் கட்ட கடன் தவணை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. எரிபொருள் விலையேற்றம், மின் கட்டண அதிகரிப்பு போன்ற சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டதால் தான் கடன் கிடைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சர்வதேச தலையீடு அவசியமில்லை எனவும் இலங்கையின் அரசமைப்பு, சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பு ஊடாகவே நடவடிக்கைகள் இடம்பெறும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் செப்டம்பரில் நடைபெறவுள்ளது. எனவே மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வந்தது நல்லது. அவரும் அறிக்கை முன்வைப்பதற்கு அது இலகுவானதாக இருக்கும். ஏனெனில் அவரால் விடயங்கள் நேரில் அவதானிக்க முடிந்தது. நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியுள்ளோம். பொருளாதார பாகுபாட்டை நிவர்த்தி செய்தல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு காண முடிந்தது. நாம் எதையும் ஒழிக்கவில்லை. வெளிப்படைத்தன்மையுடன் தான் நடவடிக்கை இடம்பெறும். செப்டம்பர் முதல் வாரமளவில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது பற்றிய வர்த்தமானி வெளியிடுவதே அரசின் இலக்காக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தின் ஐநா இளைஞர் பிரதிநிதியாக ஈழத்து பெண் கனிசா சூசை நியமிக்கப்பட்டுள்ளார். கனிசா சூசை சுவிட்சர்லாந்தின் ஐநா இளைஞர் பிரதிநிதியாக நியூயார்க்கில் பணியாற்றுகிறார். இந்த பதவியை பெறும் முதல் ஈழத்து தமிழ் பெண் என்பதில் பெருமை கொண்டிருக்கின்றார். மாற்றுத்திறனாளி இளைஞர்களின் உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சமமாக கல்வியை பெறும் வாய்ப்புக்காக அவர் போராடுவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈழத்தமிழராக இவர் பெற்ற பட்டப்படிப்பு, அறிவு, அனுபவங்கள் மற்றும் இவருடைய சமத்துவம் என்பன சமூகத்தின் மீதான பற்றுதலுக்கு அடித்தளமாயின எனவும் சுவிட்சர்லாந்தின் முன்னணி ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. இவருடைய பெற்றோர் மற்றும் சமூகத்தின் தொண்டு பணிகள் கனிசாவை சிறுவயதிலேயே ஊக்கப்படுத்தின. இதன் விளைவாக ஈழத்தில் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு பாடசாலைக்கு கொடை திரட்டுதல், ஏதிலிகளுக்கான குழந்தைகளுக்கு நத்தார் பரிசு வழங்குதல் போன்ற பொது பணிகளில் இளவயதில் தொண்டாற்ற ஈடுபட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிசாவின் முதல் பெரிய பொது நடவடிக்கையாக ஐநாவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் மாநாடாகும். இதற்கு முன்னர் இவ்வாறு சுவிட்சர்லாந்து சார்பில் இளைஞர் பிரதிநிதி எவரும் கலந்து கொண்டிருக்கவில்லை. கல்வி தொடக்கத்தில் இருந்து எல்லோருக்கும் கிடைக்கும் வளமாக இருத்தல் வேண்டும். மனித உரிமைகள் அடிப்படையிலானதாகவும் கல்வி இருக்க வேண்டும் எனவும் கனிசா வலியுறுத்தியுள்ளார். பன்னாட்டு மேடையை தவிர கனிசா உள்ளூர் மற்றும் சமூக நிலைகளிலும் தீவிரமாக செயற்படுகிறார். பாடசாலைகளிலும் போதனை நடத்துகிறார். வேலைமுறை பட்டறைகள் நடத்துகிறார் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பிலான தொண்டு நிறுவனங்களிலும் செயல்படுகின்றார். உதாரணமாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள தமிழர்களின் உரிமைகளை காக்கும் பெல் என்ற அமைப்பிலும் பணியாற்றுகின்றார். இதன் அடிப்படையில் அரசியல் என்பது ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்பதல்ல, அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இடத்தில் செயற்படுவதாக இருக்க வேண்டும் என உறுதியாக தெரிவித்துள்ளார். கனிசா கல்வி, இடப்பெயர்வு, கொள்கைகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளில் மாற்றத்தை உருவாக்கும் சாத்தியங்கள் உள்ள இடங்களில் பணியாற்ற விரும்புவதாக ஒரு செவ்வியில் தெரிவித்துள்ளார். கொடும் யுத்தம், இனவாதம் ஈழத்தமிழர்களை விசையறு பந்தாக உலகில் உந்தி தள்ளியிருந்தாலும் புலம்பிட்டு வேர்விட்ட தமிழர்களின் வழித்தோன்றல்கள் நாளை உலகில் அரசியல் மற்றும் சமூகத்தில் முடிவெடுக்கும் நிலைகளில்
தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நல்வலுக்கொண்ட செயலின் விசையாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கை விண்மீனின் ஒருவராக கனசாவும் ஒளிர்கின்றார். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொள்ளுமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா சுற்றாயலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தலில் பங்கேற்குமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு எனும் பெயரை தாங்கி நிற்கிறது. ஆனாலும் இந்த ஜனநாயக சோசலிசம் வெளிப்படுத்தும் விழுமியங்களுக்கு மாறாக ஒடுக்கும் அரசாகவே இந்த அரசு பரிணமித்துள்ளது. இந்த அரசினது இரும்பு சிறைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பறிக்கப்பட்ட எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளை உணர்வு பூர்வமாய் மனங்கொள்ள வேண்டியது தமிழ் மக்களாகிய நம் ஒவ்வொருவரது கடமையுமாகும். சுதந்திர வாழ்வின் உரிமைக்காக நித்தமும் போராடி கொண்டிருக்கின்ற எமது தமிழினத்தை சட்டத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்குவதற்கென்று ஆதிக்க அரசினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அவசரகால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் போன்றவற்றின் கீழ் இன விடுதலையின் பெயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நாம் மறந்துவிடலாகாது. நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் மனிதாபிமானமின்றி கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான எமது உறவுகளை நினைவேந்துவதுடன் 30 ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி இன்று வரை சிறைக்கூடங்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் சுதந்திர விடியலுக்காக கரம் கோர்த்து குரல் உயர்த்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாகும். தமிழினத்தை வேறறுக்கும் வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறை படுகொலை நாள் ஜூலை 25 முன்னிறுத்தி சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட உயிர்களுக்கு சிரம் சாய்த்து நினைவேந்தி இன்று வரை சிறையில் வாடும் உறவுகளின் விடுதலைக்கு வழியமைப்போம் எனும் துணைப்பொருளில் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான உணர்வுபூர்வமான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலற்றவர்களின் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடமும் அழைப்பு விடுக்கின்றது. நினைவேந்தலை வலுப்படுத்தி விடுதலைக்கு வழி சமைக்க ஈழத்துச் சூழலில் மட்டுமின்றி அயலகமான தமிழகம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற பன்னாட்டு தமிழ் உணர்வாளர்கள், தமிழர் அமைப்புகள், மனித உரிமைவாதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் என அனைத்து தரப்பினரிடமும் அந்தந்த நாடுகளில் இதேபோன்ற உணர்வுபூர்வ கவனக்குவிப்பு நிகழ்வுக்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் உரிமையோடு வேண்டி நிற்கிறோம். எதிர்வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா சுற்றாயலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரும் தவறாது பங்கேற்று ஒன்றிணைந்து குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு அணிதிரண்டு வலுச்சேர்ப்போம் எனவும் தெரிவித்தார். குறைந்த தரம் வாய்ந்த உதிரி பாகங்களை அதிக விலைக்கு வாங்கி பேருந்துகளில் பொருத்தும் ஒரு மோசடி பண்டாரவளை டிப்போவில் இடம்பெற்றுள்ளமை அம்பலமாகியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன புரசிங்கு நேற்று முன்தினம் பண்டாரவளை டிப்போவின் ஆய்வு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட நிலையில் இந்த விடயம் வெளிவந்துள்ளது. குறித்த ஆய்வு பயணத்தின் போது குறைந்த தரம் வாய்ந்த உதிரி பாகங்களை அதிக விலைக்கு வாங்கி பேருந்துகளில் பொருத்தும் ஒரு மோசடி குறித்து ஊழியர்கள் தலைவரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பண்டாரவளை டிப்போ தொடர்பாக எழுந்துள்ளதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து தலைவர் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். மேலும் அதன் ஊழியர்களின் குறைபாடுகள் குறித்தும் விசாரணையில் கேட்டறிந்து கொண்டார். இந்த கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார மற்றும் கீர்த்தனன் செல்வராஜா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். செம்மணி மனித புதைகுழிகளில் இதுவரை 45 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் புதிதாக அகலப்படும் புதைகுழிகளிலும் மண்டியோடொன்று அவதானிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி VS நிரஞ்சன் இதனை தெரிவித்தார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கின் 2ஆம் கட்டத்தின் 10ஆம் நாளான நேற்று சனிக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் AA ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்வு பணி நடைபெற்றது. இதுவரை மொத்தமாக 45 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 42 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை புதிதாக நேற்றைய தினம் 3 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. செய்மதி படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட அகலப்படும் சந்தேகத்துக்கிடமான பகுதியில் மண்டியோடு ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய உதைப்பந்தாட்ட வெற்றிக்கிண்ண போட்டியில் பங்கு பெற்றும் இலங்கை 20 வயது பெண்கள் தேசிய அணியில் மகாஜனா கல்லூரி வீராங்கனைகள் 3 இடம் பிடித்துள்ளனர். குறித்த போட்டியில் J லயன்சிகா, T சஸ்மி, S கம்சியா ஆகிய வீராங்கனைகளே பங்கேற்க உள்ளனர். இந்த போட்டி பங்களாதேஷில் ஜூலை 11 தொடக்கம் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த வீராங்கனைகளை பலரும் வாழ்த்தி பாராட்டுவதோடு இந்த வீராங்கனைகளை தேசிய அணிகள் இடம் பிடிக்கும் வகையில் சிறப்பாக பயிற்சிகளை வழங்கிய
பாடசாலை பயிற்றுனர் திரு சி சந்திரகுமாருக்கு பாடசாலை சமூகத்தினர் நன்றிகளை தெரிவித்துள்ளனர். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தற்காரரான கரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரக்கட்டா சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவினர் மற்றும் போலீஸ் பாதுகாப்பு பிரிவினரின் பாதுகாப்பின் கீழ் கரக்கட்டா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கரக்கட்டா பல குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுகையினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.